கல்கி ஆன்மீக நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்துக்களிடமே ஒளியினை வணங்கும் வழக்கம் உண்டு. அதை வேதங்களில் பழமையான ரிக் வேதத்தில் காணலாம். காயத்ரி மந்திரத்தின் மூலம் அங்குதான் உண்டு. ஆம், அது கடவுளை ஒளி உருவத்தில் வழிபடும் மிக பழைய துதி. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் சிந்து, சரஸ்வதி, கங்கை நதிக்கரையில் ஒலித்த அந்த மந்திரம் இன்று வரை ஒலிக்கிறது. உலகில் வேறெங்கும் காணாத புதுமை இது. காயத்ரி மந்திரத்தில் துவங்கிய ஒளி வழிபாடு பிருஹதாரண்யக உபனிஷதத்திலும் தொடர்கிறது. அஸ்தோ மா சத் கமய, தமசோ மா ஜோதிர் கமய, மருத்தியோர் மா அமிர்தம் கமய என அது இன்று வரை வருகின்றது. இதனை மொழிபெயர்த்த பாரதி தமிழில் அழகாக சொல்வார். செங்கதி தேவன் சிறந்த ஒளியினை தேர்ந்து தெளிகின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இதுதான் மூல மந்திரம். இதுதான் பின் விஸ்வாமித்திரரின் காயத்ரியானது. ஓம் பூர்புவஸ்சுவஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரசோதயாத் என்றானது. அதாவது பூலோகம், புவர்லோகம், ஸ்வரலோகம் ஆகிய மூன்று உலகங்களையும் படைக்க காரணமான ஒளி பொருந்திய வணக்கத்திற்குரியவரை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் மேலான உண்மையை உணர அந்த பரம்பொருள் எங்களது அறிவை ஊக்குவிக்கட்டும். இப்படி ஒளியினை வணங்கும் வழக்கம் இந்துக்களிடம் இருந்தது.